நீ வெளில போன நீ எதுக்கு வந்து பத்தப்போ நான் படுக்கல நீ படுக்கூடாது மச்சான் பத்து அன்லாக் வெளில போயிட்ட நீ ஏன் வந்த அதெல்லாம் தாவலாத சொல்ல மச்சான் ஏன் வந்த நீங்க மாத்துங்க மாத்தாம போங்க அது மேட்டர் இல்லை ஏன் தப்பு கணக்கு போட்டீங்க ஒரு கஸ்டமர் கிட்ட நீங்க 400 ரூபாய் போடுறீங்கன்னா இவ்வளோ பெரிய கிரைம் வெளியே போடுறாங்க பேசினா கோவம் மட்டும் வருது இந்த மாதிரி செங்குத்தா நாங்கள் ஒரு 10 மீட்டர் கூட நடக்கல. மூச்சு ரொம்ப தள்ளுது. அங்கே காமிங்க இன்னும் எப்படி ஏறணும்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி கிட்டத்தட்ட எவ்வளோ தூரம் மச்சான்? கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் நடக்கணும். அண்ணா எங்கேருந்து வரீங்க? சென்னைண்ணா. அப்படியா? நாங்கள் சென்னைக்கு வந்திருக்கோம். நாங்கள் பிறந்து வளர்ந்தெல்லாம் இங்கே. ஆனால் எப்படி தமிழ் பேசுறீங்க? நாங்கள் வந்து பிறந்து வளர்ந்தீங்க. நாங்கள் தமிழ் ஆமாம். தமிழ் எங்கே? சென்னையில் தமிழ்நாட்டில் திருநெல்வேலி. திருநெல்வேலியா? தூத்துக்குடி. நாங்கள் திருநெல்வேலி. உங்கள் வீடு? எங்கள் வீடு வந்துட்டு இந்த மேலே இருக்கிற வீடு எங்கள் வீடு. ஆமாம். டெய்லி நீங்கள் நடந்து தான் போயிட்டு வரீங்களா? ஆமாம், வேலைக்கு போகிறது, ஜாமான் வாங்கிட்டு வர்றது எல்லாமே நடந்து தான். எத்தனை கிலோமீட்டர் நடப்பீங்க? ஒரு நாளைக்கு வந்துட்டு ஒரு 6, 12, 24, 40 கிலோமீட்டர். எப்போ 40 கிலோமீட்டர் ஹில்ஸில் டெய்லி நடக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா காலைல வேலைக்கு போகும்போது 10, 20. சாயந்தரம் பர்ச்சேஸ் பண்ணக்கு கடைக்கு போகிறதுக்கு 10, 20. 40 கிலோமீட்டர் டெய்லி. சிலப்போ 60 வரும். சிலப்போ வந்துட்டு இல்லாத சாதனம் சிலப்போ திடீர்னு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கை கால்லாம் வலிக்கலீங்களா? வலிக்காதில்ல, நாங்கள் டெய்லி வரோம். ஃபர்ஸ்ட்ல இருந்து அவங்க பெர்த்ல இருந்து இது என்னன்னா இது வந்துட்டு மளிகை ஜாமான். எத்தனை கிலோ இருக்கும்? இது ஒரு 20 கிலோ இருக்கும். 20 கிலோ. நம்மளால இந்த ஒரு பேக மாட்டிக்கிட்டு நடக்க முடியல ஒரு வாட்டி. இவர் வந்து 20 கிலோ வச்சு 50 வயசு ஆயிடுச்சு. 50 வயசு ஆயிடுச்சு அவருக்கு. டெய்லி 60 கிலோமீட்டர் நடக்கிறாராம் இந்த மலையில. ஆமா, எனக்கு வந்து டெய்லி வந்து வேலைக்கு போறதே 10 அவனுக்கு சல்யூட் அவனுக்கு. நான் ஒரு பக்கத்து டீ கடை கூட எங்கேயுமே நடந்து போவோம். வீட்டில் உட்காந்துட்டு நான் சென்னையில் வந்துட்டு நான் வந்து டிரைவர், வண்டி பெயிண்டிங், அதாவது வண்டிக்குள்ளே பெயிண்டிங் இருக்குல்ல, அந்த வேலை தான், ஒர்க் ஷாப் வேலை. ஓகே. இங்கே குஞ்சு தீனி போனோம்னா டெய்லி 15 கிலோமீட்டர் நடக்கணும். 15 மணி 30. அது வந்துட்டு இப்படி ஏற்றும். ஐயோ இதில் இப்படிக்குள்ளே போனீங்கன்னா இந்த குஞ்சு தீனி டவுனுக்கு தெரிஞ்சா தெரியல, எங்களுக்கு புதுசுதாங்க. அந்த அங்கேருந்து பார்த்துருப்பீங்களா ஒரு குஞ்சு தீனிமே அங்கே. அது போனோம்னா 30 கிலோமீட்டர். அது முடிஞ்சு அந்த வேலை முடிஞ்சு வந்துட்டு இங்கே 10, 20 கிலோமீட்டர் போய் வரணும். சாப்பாடுலாம் என்ன மாதிரி நீங்க இயற்கை சாப்பாடு? 60 கிலோமீட்டர் நடக்கிறாங்க. நான்வெஜ் தான் கொண்டு சாப்பாடு. நான்வெஜ் தான் சாப்பாடு. என்னென்ன வச்சுக்கீங்க? சிக்கன், மட்டன், பீஃபு. அதாவது நான்வெஜ்னு பேப்பரில் எழுதி சாப்பிட்ருவோம். நம்மள மாதிரி எங்களை மாதிரி நான்வெஜ்னு பேப்பரில் எழுதி இதுதான் நான்வெஜ் அப்படின்னா சாப்பிட்ருவோம். அப்புறம் இந்த இறைச்சி தான் சாப்பிடுவேன், இதை சாப்பிட மாட்டேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. பாம்பு கிடைச்சா பள்ளி கிடைச்சா சரி. சரி, ஓகேண்ணா, பார்ப்போம். நன்றிண்ணா. நம்ம தரிகிட மச்சானுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மட்டும் சொல்லிடுங்க. தரிகிட மச்சானுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தரிகிட மச்சானுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப். ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. தேங்க்ஸ்ண்ணா. பாய். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. பாய். இது கமல் மாதிரியே இருக்கா? ஆள வந்தாங்க. கைஸ், இது எங்களோட 3rd டே. நேற்று நைட்டு வந்து டென்ட் ஸ்டே எல்லாம் முடிச்சுட்டு ஒரு 11 o'clock நாங்கள் அங்கேருந்து கிளம்பி திருப்பி அந்த ட்ரெக்கிங் பண்ண ரூட் வழியாக திருப்பி ரிட்டர்ன் வந்துட்டோம். நாங்கள் ஆக்ஸ்ஃபீல்டு ரெசார்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல தான் வந்து வெஹிக்கிள் பார்க் பண்ணியிருந்தோம். அங்கேருந்து எங்களோட இன்னொரு 6 பேர் வந்து 4x4 பலேரோ தானே அதில் வந்து போயிட்டு கார் எடுத்துகிட்டு வர போயிருக்காங்க. நாங்கள் அதுக்குள்ளே நடந்து மெதுவாக ஒரு 1.5 to 2 hours வந்து நடந்து நம்ம இந்த இடத்துக்கு வந்துட்டோம். நெக்ஸ்ட் டே இப்போ இந்த டே வந்து எங்கே ஸ்டே பண்ண போகிறோம் ராஜேஷ்? இப்போ நம்ம தங்க போகிறது மூணாரில் ஒரு காட்டேஜ். ஆமாம், காட்டேஜ் ப்ரைவேட் ஸ்டே மாதிரி தான் இருக்கும். ஒரு 4 ரூமு, டீசெண்டான ரூமு. இது வந்து கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா நாங்கள் 3rd டே வந்து கம்ப்ளீட் ரெஸ்ட் டே. அதனால் வந்து ஒரு நல்ல இடமா புக் பண்ணியிருக்கோம். நடந்து வண்டி ஓட்டி குலுங்கி எங்களால் முடியல. இது வரைக்கும் இல்லாத காஃப் மசில்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. ஆமாம். ஸோ போகிற வழியில் எதனா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் அதை கேப்சர் பண்ணி வீடியோவாக போடுவோம். ஸோ 3rd டே இன்னிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ போகிற வழியிலேருந்து பார்ப்போம். நம்ம கார் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காரு
நம்ம டாமினிக் டொரேட்டோ கார் எடுத்து வந்துருக்கு. எப்படி இருந்தது உங்க 4x4 வெஹிக்கிள் டிராவல்? வேற லெவல். அப்படியே என்ன சாவு விளிம்பில இருந்து வந்த மாதிரி இருந்துச்சு. அப்படியே கொஞ்சம் ஒட்டி வருது மச்சான் வண்டி. மச்சான் கொஞ்சம் தண்ணி இருந்தா கொடுங்க. தண்ணி இருக்கா? நம்ம ரெண்டாவது கார் ஓட்டிட்டு வர கல்லு வந்துட்டாரு. உள்ள பாருங்க ரித்திக் ரோஷன் உட்காந்துட்டு இருக்காரு. இங்க பாருங்க மரோடா சபாஸ்டி. ரூமு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இதான் எங்களோட முதல் ரூம். இதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் ரூம் டாய்லெட். மேலே வந்து 3 ரூம் ஆக்சுவலா. கீழே 1 மேலே 3. இது ஒரு சின்ன சிட் அவுட் மாதிரி. இது ஒரு ரூம். இது ஒரு ரூம். இது பாத்ரூம். இது இந்த ரூமோட பாத்ரூம். நீங்க வந்து பாத்தீங்கன்னா சரியான அவுட். என்ன சார் பார்த்துட்டு இருக்கீங்க? வெளியே பட்டாசு வச்சுட்டு இருக்காங்களா? ஓ ஓகே ஓகே. வெளில போன நீ எதுக்கு வந்து பத்தப்போ? நான் படுக்கல. நீ படுக்கூடாது மச்சான். எவ்வளவு நேரம் பத்த? 10 அன்ல இருந்து வெளில போயிட்ட. நீ ஏன் வந்த அப்ப படுக்க? எவ்வளவு நேரம் பத்த? அதெல்லாம் தேவையில்லாத கதை மச்சான். ஏன் பத்த? நட்புன்னு என்ன தெரியுமா உனக்கு? தெரியாது சார். நண்பன் என்ன தெரியுமா உனக்கு? தெரியவே தெரியாது சார். சூர்யானா என்ன தெரியுமா உனக்கு? சத்தியமா தெரியாது சார். உனக்காக உயிர் கொடுப்பேன். இப்போ நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்னா துபாய் நைட்டு டிஃபனுக்காக ஹோட்டல் அடிச்சிட்டு இருக்கோம். 5 தனியா 10 ஓட்ட வேணும். படிச்சிடணுங்க பாஸ். என்ன பண்றோம்னு தெரியல. நம்ம சொல்றது மட்டும் கேட்க மாட்டோம்னுங்க. திருப்பி பேசினா கோவம் மட்டும் வருது. திருப்பி பேசுறதுக்காக மொட்டை மூக்குக்கு மேலே வருது. சரிங்களா? வெளியே போடுறானுங்க. ஆனால் பட் நமக்கு வேறு வழியில் அதனால சாப்பாடு இந்த ஹோட்டல் தான் ஓப்பனாக இருக்குது. இந்த ஹோட்டல் வாங்கி ஆகணும். இதனால் இவங்க சொல்கிறதுலாம் தலையாக 5 பாட்டு தனியாக கிடையாது. வேறு அவங்க க்ளோட் ஆகிருக்கு எல்லா ஹோட்டல்லையும். எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஹோட்டலில் சாப்பாடுலாம் ஒரு ஹோட்டலாக போய் அலைஞ்சிட்டு இருக்கோம் சாப்பாடு இல்லாமல். ட்ரெக்கிங் பண்ணல அவங்களோட பைக் வாங்கிக்கிட்டு குளிராக இருக்குது. நான் வேறு வந்துட்டு மஃப்ளர் போடாமல் வந்துட்டு இருக்கேன். ஏன்னா அந்த கிளைமேட் என்ஜாய் பண்ணுறதுக்கோசம். நாளைக்கு இந்த நாளைக்கே தெரியும் என்னோட எஃபெக்ட் என்ன இருக்குது. நம்ம சிட்டிக்கு வந்துருக்குறோம். சிட்டியோட நிறைய மெயின் ஹோட்டல்ஸ்லாம் வந்து க்ளோஸ்லேயே பார்க்கலாம். எல்லாமே க்ளோஸாக இருக்குது. பாருங்க எல்லாம் ஸ்நாக்ஸ் ஐட்டம் அந்த மாதிரி தான் ஓப்பனில் இருக்குது. அவங்களாம் நிறைய ஸ்டாக் வச்சுருக்காங்க. பட் ஆனால் ஹோட்டல்ஸு இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்லாம் எல்லாமே க்ளோஸில் தான் இருக்குது. இங்கே பாருங்கள் கூட்டம் எவ்வளோ கூட்டம் அலம்போதுன்னு. எல்லாமே வந்து தட்டுக்கடை ஸ்ட்ரீட் ஃபுட் மாதிரி இருக்குது. நம்ம ஓஎம்ஆர் ஃபுட் ஸ்ட்ரீட் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. இங்கே தான் கூட்டம் அலம்போகுது. ஆனால் கூட்டம் ஜெயிச்சுதான் இருக்குது. இதில் நம்ம எப்படி மோதி போய் வாங்க போகிறோன்னு தெரியல. இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு.
அம்மா அம்மா எனக்கு தர்மம் பண்ணுங்க, மக்களை பெற்ற மகராசி. போடா தோசைண்ணா. குட் மார்னிங் கைஸ். நேற்று வந்து நாங்கள் ஸ்டே பண்ண ரூம் நல்லா இருந்தது. வந்து அச்சூஸ் இன்ன்றது தான் ரூமு. ஓயோவில் பார்த்து சூஸ் பண்ணி இங்கே போட்டோம். காட்டேஜ் ரூம் மாதிரி இருந்தது. நல்ல கிளைமேட்டு. இங்கே ஆக்சுவலாக மூணார் சிட்டியில் இருக்குது. இப்போது நாங்கள் இங்கேருந்து டேரெக்டாக வீட்டுக்கு தான் போக போகிறோம். மூணாரில் அப்படியே ஜஸ்ட் பர்ச்சேஸ் மாதிரி இந்த டீ தூள் பெப்பர் அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு டேரெக்டாக சென்னைக்கு தான் வர போகிறோம். இங்கேருந்து 600 கிலோமீட்டர்ஸ் காட்டுது. ஆல்மோஸ்ட் 13 hours. இங்கேருந்து கிளம்பி போகிறது தான். நல்ல ஸ்டே, நல்ல கிளைமேட். ஆக்சுவலாக இங்கே வெயில் காலையில் ஈவினிங் ஆகும்போது செம்ம சில்லு, நைட்டு எக்ஸ்ட்ரீம் சில்லு. நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக. தீபாவளியில் எல்லாம் பட்டாசெல்லாம் வச்சு ஜாலியாக இருந்தாங்க. இங்கேருந்து போகிறதுக்கு மனசே இல்லை மாதிரி இருக்குது. பட் ஸ்டில் வீடு தான். வீட்டில் இருக்கிற மாதிரி அந்த ஃபுட்டு, வீட்டில் இருக்கிற அந்த அட்மாஸ்பியர் எங்கேயுமே கிடைக்காது. ஒரு 3-4 days நீங்கள் சில் அவுட் பண்ணோன்னா கண்டிப்பாக மூணார் இஸ் த பெஸ்ட் பிளேஸ். ஸோ இங்கேருந்து ரிட்டர்ன் நாங்கள் வீட்டுக்கு போகிறது தான். வீட்டுக்கு போகிற காட்சிகள்லாம் நீங்கள் பார்ப்பீங்க.